என்னம்மா ஒரே ஒரு போடுதான் மண்டையில போட்ட, அதுக்கே இவ இப்படி வாங்கி விழுந்துட்டா? எப்படியோ அம்மா, இவ கழுத்துல இருக்கிற 2 லட்சம் ரூபாய் செயினை எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற பாதி கடனை அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் மிச்ச கடனை அப்புறம் கொடுத்துருவோம்னு சொல்லிடலாம். நீ என்ன சொல்ற? பைரவி, நீ சரியான பைத்தியக்காரின்னு நிரூபிச்சிட்டடி. இங்க பாரு, இவ கழுத்துல இருக்கிற செயின் எடுக்கிறதுக்காக மட்டுமா உன்னை இவள கட்டையால ஓங்கி அடிக்க சொன்னேன்? அதுதான் கிடையாது. உருவத்துல பாக்குறதுக்கு நீங்க 2 பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்கீங்க. இப்ப நீ தானே நிலான்னு சொன்னா கூட நிலாவோட பெத்தவங்க அப்படியே நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவி மாதிரி இருக்கீங்க. அதனால இந்த நிலா பொண்ண நான் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறேன். நீ நிலாவா அவங்க வீட்டுல போய் இரு. அப்புறம் இவ கழுத்துல தொங்குது பாத்தியா செயின், இதை எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற பாதி கடன் அடைச்சிடுறேன். மிச்ச கடனையும் திருப்பி கொடுத்துடுறேன்னு கடன் வாங்கினவங்க கிட்ட சொல்லிடுறேன். அம்மா, நீ நிலாவா அவங்க வீட்டுக்கு போய் இருக்க சொன்னது சரி. அவங்க அப்பா என்கிட்ட வந்து பிறந்த நாளைக்கு உனக்கு பிரசன்ட் பண்ண செயின் எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஏய் பைரவி, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் போது உன்னை பெத்த அம்மா நான் யோசிக்க மாட்டேன். அத பத்தி நீ கவலைப்படாத. இன்னும் 10 நிமிஷத்துல இதே மாதிரி டூப்ளிகேட் செயின், கவரிங் செயின் உன் கழுத்துல இருக்கும். அதனால இந்த செயினை பத்தி யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. அவங்க அப்பா செயினை பத்தி உன்கிட்ட கேட்க மாட்டாரு, சரியா? அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிமா, ஆனா அந்த வீட்ல என்னால தனியாலாம் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. நான் நிலா இல்லன்னு அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா அப்புறம் என்ன பண்றது? நீ கவலைப்படாத பைரவி. நாளைக்கே அந்த வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமான்னு கேட்டு அந்த வீட்ல நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். அப்புறம் நானும் நீயும் ஒன்னா இருந்து அந்த வீட்ல நகை எங்க இருக்கு, பணம் எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஆட்டையை போட்டு போயிடலாம், சரியா? சரி சரி, ஏதோ நீ சொல்ற. ஆனா இந்த நிலா பொண்ணு நம்ம வீட்ல இருந்து தப்பிச்சுக்காம நீ பாத்துக்கோ. முதல்ல இந்த நிலாவோட Dress கட்டி நான் போட்டுக்கிறேன். என்னோட Dress நிலாவுக்கு போட்டு விட்டுடுறேன். இந்த பொண்ணு வேற எங்கேயும் தப்பிச்சு போயிடாம பாத்துக்கோமா. யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் Dress மாத்திடுறேம்மா. பைரவி, நீ Dress மாத்திக்கிட்டு நான் இந்த செயினை கொண்டு போய் இதே மாதிரி கவரிங் செயினை ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஐயோ 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 ஐயோ, பாக்குறதுக்கு அச்சசல் என் பொண்ணு பைரவி நிலா மாதிரியே இருக்கிறா. பைரவி, உன்னை பாக்குறதுக்கு என்னமோ பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குடி. இந்த நகையிலயும் இந்த துணிமணிலையும் உன்னை பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் பைரவி. இன்னொரு விஷயம் பாத்துக்கோ, உன் கழுத்துல இருக்கிறது ஒரிஜினல் நகை கிடையாது, கவரிங் நகை. மாட்டிக்க கிட்டிக்க போற, குளிக்க போகும்போது அதை கைட்டு வச்சுட்டு குளி. தண்ணில பட்டுருச்சுன்னா அப்புறம் அந்த செயின் வெளுக்க ஆரம்பிச்சிரும். கவரிங்னு தெரிஞ்சு போயிடும். அம்மா, நாளைக்கே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர மாதிரி வந்து சேர்ந்துக்கிறேன். அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இந்த பொண்ணை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போ. வேற யாராச்சும் பாத்தா போறாங்க. பைரவி, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொண்ணு தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கும் போது இந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்டா ஊர்ல இருக்கவங்க கிட்ட என்னடி சொல்றது? அம்மா, நீ ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரலம்மா. லூசு மாதிரி பேசுற. நானும் இந்த பொண்ணு உருவத்துல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கிறோம். யாராச்சும் கேட்டா இது என் பொண்ணு பைரவி தான், அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லு. உன்னை யாரும் முதல்ல கேட்க மாட்டாங்கம்மா. இந்த பொண்ணு தூக்கிட்டு நீ தைரியமா போ. சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. நானும் இந்த பொண்ணு ஒரே இடத்துல இருந்தாதான் பிரச்சனை. தனித்தனியா இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. சீக்கிரம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சு ஊர்ல இருக்கவங்க கிட்ட என் பேரு நிலா, நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொன்னான்னு வச்சுக்கேன். என் பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, அவளுக்கு மண்டையில அடிபட்டிருக்கு. அதனால அவ மூளை கலங்கிருச்சு. அப்பத்துல இருந்து அவ இப்படிதான் உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடு. புரியுதா? நீ அப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன அறிவு! உனக்கு இருக்கிற அறிவுக்கு உன்னை நான் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்திருக்கணும். ஆனா நம்ம போராத காலம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. சரி சரி, இந்த பொண்ணை தூக்கிட்டு நான் கிளம்புறேன். நீ சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போடி. இன்னையில இருந்து நிலாவும் நான் தான், பைரவியும் நான் தான். இந்த ஊர் உலகத்துக்கு நான் நிலா, ஆனா உள்ளுக்குள்ள நான் பைரவி. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட இந்த பணக்கார வாழ்க்கைய வாழ போறேன். எதுக்காக இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கத்துறது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது. நீங்க வேணும்னா அந்த நிலாவுக்கு ரொம்ப பெட்டா இருக்கலாம், ஆனா எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னொரு வாட்டி நீங்க கத்துற சத்தம் என் காதுல விழுந்துருச்சு, உங்க 2 பேரையும் நான் சூப்பு போட்டு குடிச்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிலா, நிலா, நிலா எங்க இருக்கிற? நிலா, உன்னதானே கூப்பிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்கிற? இந்த சைக்கிள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இது பேட்டரி சைக்கிள் போல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி தான் நான் சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். சாதா சைக்கிள்க்கே வழி இல்லாத எனக்கு கடவுளா பார்த்து நிலா ரூபத்துல இந்த பேட்டரி சைக்கிள் எனக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எல்லா தேங்க்ஸ் அந்த நிலா பொண்ணுக்கு தான். நிலா, நிலா, ஏ மல்லி, அங்க பாத்தியா? நம்ம இவ்வளவு நேரம் காட்டு கத்தல கத்திக்கிட்டு இருக்கோம். அவ என்னமோ சைக்கிள் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஐயே, இது வேற நொய் நொய் நொயின்னு. நிலாவோட அப்பா நிலா ஆசைப்பட்டாருன்னு இந்த கிளி வாங்கி வந்து கொடுத்தாரு. எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்குது. தீனி போட்டாலும் கத்துது, தீனி போடலனாலும் கத்துது. நிம்மதியா ஒரு டிவி பார்க்க முடியல, ஒரு மொபைல்ல கேம் விளையாட முடியல. படிக்கிற நேரத்துல
விளையாடும் போது கூட கத்திக்கிட்டே இருக்குது. இரு இரு, நிலா இல்லாத சமயமா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் நாங்க ரெண்டு பேர் வறுத்து சாப்பிடுறோம். என்னடி கிளிக்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? வாடி நிலா கிட்ட போய் என்னன்னு கேப்போம். நிலா, நாங்க காட்டு கத்தலாம் கத்திக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா சைக்கிள் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க? வர வர உனக்கு எங்க மேல இருக்கிற பயம் எல்லாம் விட்டு போயிடுச்சு போல இருக்கு. பாரு லில்லி, நீ பாட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்க, அவ என்னடானா நமக்கு என்னன்னு சைக்கிளையே பாத்துக்கிட்டு இருக்கா. என்னமோ இந்த சைக்கிளை புதுசா பாக்குற மாதிரி. இரு இரு, உனக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா? கூப்பிட்டு தானே இருக்கிறேன் நானு. உன் கூட சொல்ல மாட்டேன். இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நல்லா வேணும் உனக்கு. நாங்க கூப்பிடும் போதே ஒழுங்கா வந்து என்னன்னு கேட்டிருந்தேனா உனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ டெய்லி எங்க கிட்ட அடி வாங்கணும்னு உன் தலையில எழுதி இருக்குது போல இருக்கு. நான் யாருன்னு தெரியாமே என்கிட்ட நீங்க விளையாடுறீங்கல்ல, நான் நிலா நினைச்சுக்கிட்டு என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கல்ல. நிலா ரூபத்துல இருக்கிற இந்த பைரவி எப்படிப்பட்டவன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு. எதுக்காக என்ன கூப்பிட்ட? எதுக்காக என்ன இப்படி தள்ளி விட்ட? நாங்க இவ்வளவு நேரம் காட்டு கத்தல கத்திக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுட்டு நமக்கு என்னன்னு நின்னுக்கிட்டு இருக்க. அதனாலதான் தள்ளி விட்டேன். கூப்பிட்டா வந்து என்னன்னு கேட்கணும்னு தெரியாது உனக்கு. நீ பண்ணதுல நாங்க உன்னை எதுக்கு கூப்பிட்டோன்னே மறந்து போயிடுச்சு. ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. இரு இரு, இதோ வந்துடுறேன், இங்கே இரு. என்ன இது? நிலா நம்மள பாக்குறதே ஏதோ புதுசா முறைக்கிற மாதிரி இருக்குது. எதுவா இருந்தாலும் நம்ம மேல பயம் இருக்கும் தான் நினைக்கிறேன். பாத்துக்கலாம். நம்ம முறைச்சாலே பயப்படுவா, இப்ப என்னமோ தைரியமா நிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. என்னமோ தெரியல, பாத்துக்கலாம். அப்பாடா, இந்த ஹோம்வொர்க் பண்றதுக்குள்ள உயிர் போகுது எனக்கு. இங்க பாரு, இந்த நோட்டு லில்லியோட நோட்டு. இதுல ஹோம்வொர்க் எல்லாத்தையும் பண்ணி வச்சிரு. அப்புறம் இது இருக்கு பாத்தியா, இது என்னோட Dress. இது எனக்கு பிடிச்ச ஃபேவரட் Dress. இந்த Dressல இந்த இடத்துல ரொம்ப கரையாயிடுச்சு. அதனால நல்லா சோப்பு போட்டு அழுக்கு போற மாதிரி நல்லா தோச்சு வெயி. Dressல கரை இருக்க கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? கரை இருந்துச்சுன்னா மறுபடியும் நீதான் அதை துவைக்கணும், அதையும் சொல்லிட்டேன். இங்க பாரு, என்னோட ஹோம்வொர்க் நோட்ல சும்மா கோழி கிறுக்கல் மாதிரி கிறுக்கி வைக்காத. கையெழுத்து ஒவ்வொன்னு குண்டு மாதிரி இருக்கணும். மிஸ் ஒவ்வொரு பேஜும் திருப்ப திருப்ப சும்மா அனல் பறக்கணும், தீயாட்டம் இருக்கணும். மிஸ் அதை பார்த்துட்டு எப்படி நீ உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லணும். நீ பாட்டுட்டு அரையும் குறையுமா கிறுக்கி வச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், மிஸ் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை விட 10 மடங்கு பனிஷ்மெண்ட் நான் உனக்கு கொடுத்துருவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த நிலா ஏதோ பணக்கார வாழ்க்கையை தான் வாழறான்னு பார்த்தா இந்த மாதிரி பாவப்பட்ட வாழ்க்கையை தான் வாழறாளா? இப்பதான் நிலாவுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லா புரியுது. இருங்க இருங்க, உங்களை நான் வச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த வேலையும் முடிஞ்சிருக்கும். நீங்க போயிட்டு வாங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சு வை, முடிச்சு வை. நாங்க போய் சின்சான் பாத்துட்டு வரதுக்குள்ள முடிச்சு வைக்கணும், சரியா? மல்லி, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். என்னடா நிலா நம்ம கூப்பிட சட்டையே பண்ண மாட்டாளேன்னு பார்த்தேன். எப்படியோ கடைசியில அவளை பயம் கட்டுறதுக்குள்ள நம்மளுக்கு உயிரே போயிடுச்சுல. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரே அடிமை அவதான். எங்க நம்ம மேல இருக்கிற பயம் போயிடுச்சு, அப்புறம் நம்மளோட ஹோம்வொர்க் எல்லாம் யார் பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டேன். எப்படியோ கடைசியில பயந்து போய் ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி வச்சிடுறேன்னு சொல்லிட்டா. லில்லி, மல்லி, டிவி பார்த்தது போதும், கொஞ்சம் வெளியே வாங்க. நான் என்ன சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? அந்த பயம் இருக்கட்டும். நிலா, யார் அது நம்ம வீட்டுக்கே வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம எங்க பேர் சொல்லி கூப்பிட்டது? யார் இங்க கூப்பிட்டாங்க, நீ பாத்தியா? நான் தான் கூப்பிட்டேன். உங்க பேரு லில்லி மல்லி தானே? என்னது, நீ கூப்பிட்டியா? வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்லி தானே கூப்பிடுவேன். இப்போ என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறேன்? அதானே, கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க, அதனால தான் கூப்பிட்டேன். அது போகட்டும், நீங்க சொன்ன வேலையெல்லாம் 10 நிமிஷத்துல முடிச்சு வச்சிட்டேன். அதுக்குள்ள முடிச்சிட்டியா? நீ ஏதோ பேச்சுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். 10 நிமிஷத்துக்குள்ள துணியெல்லாம் துவைச்சு முடிச்சு ஹோம்வொர்க்கே முடிச்சிட்டியா? என்னால நம்பவே முடியல. மல்லி, உன் துணியில இருந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு, இங்க பாரு. என்னது இது? துணியில இருக்கிற அழுக்க எடுக்க சொன்னா கடைசியில துணியவே எடுத்து வச்சிருக்கா. என் கவுனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. அது என்னோட ஃபேவரட் Dress ஆச்சு. நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு எல்லாமே அந்த Dress தான போட்டு போவேன். ஐயோ, அடி பாவி, என் Dressல அழுக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னா கடைசியில Dressே இல்லாம பண்ணிட்டா. நிலா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? என் Dress போய் இப்படி கிழிச்சு வச்சிருக்க. அது என்னோட ஃபேவரட் Dress, உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு சாயந்தரம் கூட என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. நான் அந்த Dress தான் போட்டுட்டு போய் கேக் பிரியாணி எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சேன். இப்போ அந்த Dress போட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் நீ இப்படி பண்ண? நீ என்ன சொன்ன? Dressல அழுக்கு இருக்க கூடாதுன்னு சொன்ன. இப்போ அந்த Dressல அழுக்கும் இல்ல, அழுக்கு இருந்த இடத்துல துணியும் இல்ல. ஆக மொத்தம் இப்போ அந்த Dressல அழுக்கு இல்லல, அதான் இப்படி பண்ண. என்ன, நான் பண்ணது பிடிச்சிருக்கா? என்னோட ஹோம்வொர்க் யாச்சும் ஒழுங்கா பண்ணி வச்சிருக்கியா, இல்ல அதுல ஏதாச்சும் கிறுக்கி வச்சிருக்கியா? ஆமா, நீ என்ன சொன்ன? கையெழுத்து குண்டு குண்டா இருக்கணும், அழகா இருக்கணும்னு சொன்ன. வேற என்ன சொன்ன? மிஸ் என்னோட ஹோம்வொர்க் நோட்டா ஒவ்வொரு பேஜும் திருப்பும் போது சும்மா அனல் பறக்கணும்னு சொன்னேன். அத பார்த்து மிஸ் என்ன பாராட்டணும்னு